இன்னைக்கு தளபதி விஜயோடைய ஜானகின் படத்துல இருந்து எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது ஜானகின் படத்துடைய ட்ரெய்லரை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. சோ எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி எடுத்தோன்னு சொல்றது, ஒரு நிமிஷம் இருங்க. சோ ஜானகின் படத்துடைய ப்ரொமோஷனுக்கு இல்லையா, அது வந்து பார்த்தா நவம்பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நவம்பர் செகண்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இது போக இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பெரிய கேள்வியா போயிட்டு இருந்தது. இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து நடத்ததான் போறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிசம்பர் 27ஆம் தேதி அந்த ஆடியோ லான்ச்சை மலேசியால நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்ப அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா டிசம்பர் 27ஆம் தேதி அந்த ஆடியோ லான்ச் பார்த்தா நடக்க போகுது. சரி, இப்ப இந்த படத்தோட ட்ரெய்லரை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்றேன். சோ வர நியூ இயருக்கு 2026 நியூ இயருக்கு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ நியூ இயர் அன்னைக்கு ஜானகின் படத்துடைய ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. சோ ஜானகின் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வந்து அடுத்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் படத்தோட ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலி அரசன் படத்துல இருந்து ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படத்துடைய ப்ரோமோவை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அக்டோபர் 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. வர வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ஸ்ல அந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சாயங்காலம் 6:02க்கு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த 6:02க்கு மட்டும் ஒரே ஒரு ஷோ மட்டும் இந்த ப்ரோமோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ப்ரோமோவை பாக்கறதுக்கு சரியான டிமாண்ட் ஆமாங்க. அதனால 6:15க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷோ ஒன்று பிளான் பண்ணிருக்காங்க. அதுலயும் டிமாண்ட்னால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6:50க்கு ஒரு ஷோ பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவும் டிமாண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 7:05க்கு ஒன்னு அப்புறம் 7:50க்கு ஒன்னு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஷோஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த அரசன் படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறது இதுலயே தெரியுது. சரிப்பா, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறது இருக்கட்டும், யூடியூப்ல எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க. வெள்ளிக்கிழமை காலையில 10:07க்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த மூவி டீம் வந்து என்ன பிளான் பண்ணாங்களோ, அதாவது இந்த படத்தோட ப்ரோமோவை கிராண்டா லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இது போக பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த ப்ரோமோவை சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ ப்ரோமோவோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 5 நிமிஷம். சோ இந்த ப்ரோமோவை பத்தி அடிஷனலா கிடைச்சிக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வடச்சென்னை படத்துல இருந்து ஒரு சின்ன சீன் வந்து இந்த ப்ரோமோல யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன சீன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜனை மட்டா பண்ணக்கூடிய சீன் இருக்கு இல்லையா, அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசன் ப்ரோமோல யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அதான் உங்களுக்கே தெரியுமே, இது வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ள வர போற படம் தானே. சோ இந்த மாதிரி நம்ம வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா லான்ச் ஆக போகுதுங்க. சோ இது போக பாத்தீங்கன்னா அனிருத்தா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ இந்த அரசன் படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தீபாவளி முடிஞ்சதா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்டார்ட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், எப்பப்பா முடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம வெற்றிமாறனுக்கு தான் தெரியும். இல்ல வெற்றிமாறனுக்கே தெரியாது. சோ எப்படியோ சீக்கிரமா படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த அரசன் படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெயின் படத்துடைய டீசர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ அந்த படத்தை பாத்தீங்கன்னா வி கிரியேஷன்ஸ் தானுதா பாத்தீங்கன்னா அந்த படத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப இந்த அரசன் படத்தோட ப்ரோமோல பாத்தீங்கன்னா எல்லாருமே பிஸியா இருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் படத்தோட டீசர் இந்த வருஷமும் ரிலீஸ் ஆக போறதே கிடையாது. ஐ மீன் இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போறதே கிடையாது. சரி, எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே கிளியரா தெரியல. மேபி அடுத்த மாசத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசன் படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் 51, எஸ்டிஆர் 50, எஸ்டிஆர் 52 வரைக்கும் பாத்தீங்கன்னா லைனப் வந்து வச்சிருக்காரு. சோ இதுக்கப்புறமா அவர் பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட் பத்தி ஒரு அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்குங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து தெலுங்குல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த படத்தை பாத்தீங்கன்னா சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ல சிம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு கமிட் ஆயிட்டாரு. சோ அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கறத இப்ப பெரிய கேள்வியா போயிட்டு இருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபக் ரெட்டி அப்படிங்கிற ஒரு டேரக்டர் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை அவர் டைரக்ட் பண்ணா அவரோட முதல் திரைப்படமா இதுதான் இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி இந்த தீபக் ரெட்டி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா மனசமகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்னு எடுத்திருக்காரு. சோ இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட்கான டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை தீபக் ரெட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லைன்னா வேற யாராச்சும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ப்ராஜெக்டான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய டைரக்டரான ஆர்ஜே பாலாஜி ரீசெண்டா இந்த படத்தை பத்தி ஒரு மாசான அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்காருங்க. அதாவது இந்த கருப்பு படத்தை தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப இந்த படம் பார்த்தா தள்ளி போயிருச்சு. ஆனா அடுத்த வருஷம் தான் இந்த கருப்பு படம் ரிலீஸ்
ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஸோ இவர் இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மறுநாளே சாய் அபியங்கருமே இதை அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதான் சொன்னாங்க, ஆனா எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லாம விட்டுட்டாங்க. ஸோ மேபி சீக்கிரமா அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கே அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் அப்டேட்ஸ் வருதுங்க. அரசன் படத்தோட ப்ரோமோ வருது, கருப்பு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது, அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பராசக்தி படத்துல இருந்துமே ஒரு அப்டேட் வரும், அண்ட் அதே மாதிரி காஞ்சனா 4 படத்துல இருந்துமே ஒரு அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வருதுங்க. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ்கே உடைய பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அண்ட் ஸ்ரீலீலாமே பார்த்தீங்கன்னா இதை அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பராசக்தி படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் எடுத்த படங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுதா குமார் எடிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எடுத்த படத்தை மட்டும் எடிட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த படத்தோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ ஜி பிரகாஷ்மே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான மியூசிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அப்டேட்மே பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அரசன் படத்தோட ப்ரோமோ வருது, கருப்பு படத்தோட சாங் வருது அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன அப்டேட்டை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித் அவருடைய சன்னான அக்ஷய் குமார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெபியூ ஃபிலிம் சிறை அப்படிங்கிற படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிசம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்ஐகே படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்ஐகே சிறை இந்த 2 படத்தையுமே லலிதா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு வார கேப்ல 2 படத்தையுமே ரிலீஸ் பண்றாருங்க. தலைக்கு தில்ல பத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஏகப்பட்ட படங்கள் அவரோட லைனப்ல வச்சிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுல ஒரு படம் தான் தமிழரசன் பச்சைமுத்துவோடைய ப்ராஜெக்ட். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளியரா தெரியாது. ஏன்னா இப்ப தனுஷ் வந்து பார்த்தா D52 ப்ராஜெக்டா முடிக்க போறாரு. இதுக்கப்புறம் D52 ப்ராஜெக்ட் இருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் மாரி செல்வராஜுடைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லைனா பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த தமிழரசன் ப்ராஜெக்டா ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இப்போ கூடுதலா கிடைச்சிக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஆனா அப்போ வந்து பார்த்தா அது கன்ஃபார்ம் ஆகாம இருந்துச்சு. அவர்கிட்ட டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்க. அவர் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிட்டாராமா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த DNA காம்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.